சரி சரி, விளக்குதுங்களா? பின்னாடி உள்ளவங்களுக்குலாம் கிளியரா விளங்குதுங்களா? நன்றி. வருகை கொடுத்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் இசை பெரியவர்களுக்கும் முதல்ல வணக்கத்தையும் நன்றிகளையும் கூறிக்கொள்கிறேன். இசையமைப்பாளர், எங்களுடைய ஹீரோ, எங்கள் தலைவர், எங்கள் வாத்தியார் எல்லாமே இவர் தான். அவருடைய சார்பிலையும் உங்களை வரவேற்று வரவேற்கிறோம். முதல்ல நம்ம தேசிய கீதத்தோட நிகழ்ச்சியை தொடங்குவோம். எல்லாரும் அந்த பின்னாடி நின்றுக்கிறவங்க தயவு செஞ்சு அமர்ந்துருங்க. இப்போ கொஞ்ச நேரம் நின்றுக்குங்க. மர்டேக்கா மாதம் தரமான மலேசியர்கள் நாம் தேசிய கீதத்தோடு தொடங்குவோம். நன்றி. அடுத்து தமிழ் வாழ்த்து. தமிழ் வாழ்த்து. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு. சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு.
நன்றி நன்றி. ரொம்ப ஃபார்மலாக கொண்டு போவேன்னா தூக்கம் வந்துடும். மதிய நேரம் நேராக நம்ம முடிச்சு போயிடுவோம். எங்களுடைய குடும்பத்தினர், இசை குடும்பத்தினர் அவங்க முதல்ல அழைச்சிடறோம். குகா ஆசிரி அவர்கள் அழைக்கிறோம். இவங்க வந்துட்டு ஜோ இசை பயிற்சி மையத்தில் இவங்க ஒரு ஆசிரியை. குகாஜி. அடுத்து கௌசல்யாஜி. கௌசல்யாஜி இவங்க தான் எங்களுடைய சகலமும் மேனேஜர். வாங்க மேனேஜர். அடுத்து ஜோஷ்வாஜி அவர்கள், இவரும் ஒரு ஆசான். வாருங்கள். இதுதான் இந்த ஜோ. இன்னும் இருக்காங்க ஆசிரியர்கள்லாம் நிறையா இருக்காங்க, வர முடியல. வேற வேலையில் இருக்காங்க, எல்லாம் அவார்ட்ஸ் வேலையில் வேற ரொம்ப பிஸியாக இருக்காங்க, சாதனை படைக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. முதலில் இசையமைப்பாளர் ஜே அவர்களை பற்றி ரொம்ப சுருக்கமாக ஒரு வார்த்தைகள். அதாவது என்னைய பர்சனலாக கேட்டிங்கனாக்கா, இந்த உலகத்தில் ரொம்ப கொடுத்து வச்சவங்கள நான் ஒருத்தன். ஏன்னா மிகச்சிறந்த ஒரு இசையமைப்பாளர், மிகச்சிறந்த ஒரு பாடகர், மிக அற்புதமான ஒரு மனிதர். அதாவது சொல்லி கொடுக்கறதுல இந்த வஞ்சனை இல்லாமல் சொல்லி கொடுக்குறாங்கப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு ஆசிரியர். நாங்கள் ரெண்டு பேரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன பிள்ளைன்னு கூட்டாளிங்க. இன்னும் வரைக்கும் எனக்கு இசை ஆசானாக இருக்கிறேன். இன்னமும் அவர்கிட்ட நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் கூட மோசம் வச்சதில்லை. இன்னுமா படிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? நான் மந்தமான ஸ்தூலனா இல்லை அவர் ஒரு அற்புதமான ஆசிரியர் தெரியல. ஆனால் உண்மையிலேயே அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. இசையமைப்பாளர் ஜே அவர்கள் பினாங்கு மாநிலத்தில் பிறந்து வளர்ந்தவர். இப்போ உலகம் முழுதும் எல்லா நாட்டுல உள்ள வானொலிகள்லையும் இவருடைய பாடல்கள் போயிட்டு இருக்கு. உயிரை தொலைத்தேன் என்ற பாடல்ல, அதுக்கு முன்னாடி அவங்க நிறைய இசையமைச்சிட்டாங்க. நிறைய பாடல்கள் அவங்க ஒரு பேண்ட் வச்சிருந்தாங்க. எல்லாமே அந்த டைம்லயே எனக்கு தெரிஞ்சு நிறைய பாடல்கள் அப்படியே சொன்ன ஒரு பாட்டு இசையமைச்சிருவாரு. ஆனா எல்லாத்துக்குமே ஒரு காலகட்டம் வரும் ஷைன் பண்றதுக்கு இல்லையா. கேளுக்கு வந்தாங்க, ஒரு பாடல் ஒண்ணு இசையமைச்சாங்க. மலேசிய நாட்டு தமிழ் இசை உலகில் வந்துட்டு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். உயிரை தொலைத்தேன் ஒரு ஷேக் பண்ணி விட்டுருச்சு இண்டஸ்ட்ரி. இது என்னப்பா இது மலேசிய பாடலா? இது ரொம்ப பேர் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க, இது தமிழ்நாட்டில் ஏதோ தமிழ் சினிமா பாடல் நினைச்சிட்டே இருந்தாங்க. ரொம்ப காலம் கழிச்சு தான் எல்லாருக்கும் தெரியும் இவர் தான் அந்த இசையமைப்பாளர்ன்ட்டுன்னு. அதாவது டிலிப் என்ற ஒரு பாடகரையும் அப்பதான் அறிமுகப்படுத்துறாரு. இன்றைக்கு அவர் ஒரு பின்னணி பாடகர், அவர் ஒரு இசையமைப்பாளர் இருக்காங்க. நம்முடைய டிலிப் அவர்களை அறிமுகப்படுத்தின பெருமை மற்றும் பல பாடகர்களை, ஷர்மிளா சிவகுரு போன்ற பாடகர்களை வந்துட்டு வெளியில பிரகாசமா கொண்டு வந்தது இசையமைப்பாளர் ஜே அவர்கள் தான். சித்தார்த் நிறைய பாடல் கொடுத்து சித்தார்த்தை வெளியே கொண்டு வந்தாங்க, ஒரு பாடகரா, பின்னணி பாடகரா. இந்த மாதிரி நிறைய பாடகர்களை உருவாக்கி இருக்காங்க. இவர் இந்த கோவிட் காலகட்டத்தில் ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிப்போம், எல்லாமே வீட்டில் இருக்காங்களே, இவங்களுக்கு பயிற்சி கொடுப்போம், இசை பயிற்சி கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஜேஸ் ஆடிசி மியூசிக், அதாவது ஜோம் என்ற ஒரு இசை பயிற்சி மையத்தை வந்துட்டு தொடங்கினாங்க. அதுக்கு முன்னாடி கிளாஸஸ், மியூசிக் கிளாஸ்லாம் அவங்க ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த கோவிட் டைம்ல பாத்தீங்கன்னாக்கா யாரும் வெளியே போக முடியாம இருந்துச்சு இல்லையா. ஸோ வீட்டிலேயே இப்படி இருக்கிறதுக்கு பதில் மக்களுக்கு வந்துட்டு நம்ம இசை பயிற்சி கொடுக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இசை பயிற்சி அது மையத்தை வந்துட்டு உருவாக்குனாங்க. இது எல்லாமே ஆன்லைன் கிளாஸஸ் தான். அவருக்கு வந்துட்டு மலேசியாவில் மட்டும் மாணவர்கள் இல்லை, வெளிநாடுகள்லயே நிறைய மாணவர்கள் இருக்காங்க. அவருக்கு மிடில் ஈஸ்ட்ல கூட இருக்காங்க இல்லையா. வந்து நிறைய வெளிநாட்டு மாணவர்கள் எல்லாருமே வந்துட்டு இசையமைப்பாளர் ஜே கிட்ட மியூசிக் படிச்சுட்டு வராங்க, இசை பயிற்சி பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். இன்னமும் அப்போ 2019 2019 ஆரம்பிக்கப்பட்ட இந்த இசை பயிற்சி மையம் இன்றைக்கு வரைக்கும் வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. நிறைய மாணவர்கள், ஏற்கனவே 600 மாணவர்களுக்கு மேல உங்கள்கிட்ட படிச்சிருக்காங்க இல்லையா. நிறைய பேருக்கு இசை அடிப்படையை சொல்லி கொடுத்து, நுணுக்கங்களை சொல்லி கொடுத்து,
அதாவது பாட்டு கேட்கறது கூட நம்மளாம் சும்மா பாட்டு கேட்கிறோம் இல்லையா, எப்படிதான் முதலாவது பாட்டை கேட்டு ரசிக்கிறது, முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். ஒரு மியூசிஷியன் ஆகிறதுக்கு முன்னாடி பாட்டை எப்படி முதலாவது கேட்கறது, உள்ள என்னென்ன விஷயங்கள் அடங்கியிருக்கு, அங்க ஆரம்பிச்சு இவர்கிட்ட காசு முடிக்கும் போது உங்களால ஒரு இசையமைப்பாளராகவே ஆகிவிட முடியுமா? அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப ஈஸியா விளங்குற மாதிரி சுலபமா விளங்குற அவர்கிட்ட மியூசிக் படிச்சா. சத்தியமா சொல்றேன், நான் இன்ன வரைக்கும் அவர்கிட்ட படிச்சுட்டு இருக்கேன். நான் தான் அவருடைய பாடல்களுக்கு வந்துட்டு பாடல் ஆசிரியர். பெரும்பாலான பாடல்களுக்கு இன்னமும் படித்து கொண்டிருக்கிறேன்னா பாத்துக்கோங்க, அவர்கிட்ட எவ்வளவு விஷயம் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் அப்பயிலேருந்து படிச்சுட்டு இருக்கேன், இன்னமும் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கே ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு விஷயம் எங்க. நானும் படிச்சுட்டு தான் இருக்கேன். இப்ப நான் அதான் சொல்ல வந்தேன், இவர் எனக்கு தெரியாம நைட் எல்லாம் படிச்சுட்டு இருக்காரோ, நம்ம கூட தான் படிச்சுட்டு. அப்படியே அவரோட இசை நாலேஜ் வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கு. அப்படியே சிவம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு 5 நோட்ல மியூசிக் செய்யணும், 2 நோட்ல மியூசிக் செய்யணும். அப்படி சொல்றாருன்னா என்னோட பாட்டு நினைக்கிறேன் 99 விழுக்காடு பாடல்கள்லாம் அவர் தான் எழுதியிருக்காரு. நிறைய பாடல் அவர் தான், அவர் சைன் வச்சுதான் பாட்டு வெளியாகும். அதனால நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், உலகத்துல ரொம்ப கொடுத்து வச்சவங்க இல்ல, நான் ஒரு முக்கியமான ஆள். பேர்பட்ட ஒரு இசையமைப்பாளருக்கு நண்பனா இருக்கிறது அது ஒரு பெரிய கொடுப்பனை. பாடல் ஆசிரியரா உள்ள அவ்வளவு நுணுக்கங்களை சொல்லி கொடுத்து ஒரு பாடலாசிரியர்லாம் சும்மா வராது. அது இசையும் அதற்குனால அதுக்கு மெயின் பிள்ளையார் சொல்லி எல்லாம் போட்டு உருவாக்கி வச்சிருக்காங்க. அவங்க எந்த பாடல்கள்லாம் வெற்றி அடையும், எப்படி இருந்தா பாடல் வெற்றி அடையும்ன்றதெல்லாம் இவர்கிட்ட நான் நிறைய படிச்சிருக்கேன். அப்படி என்னை உருவாக்கியது போல, திலீப்பை உருவாக்கியது போல, அந்த மாதிரி இன்னும் உங்க ஷர்மிளா, சிவகுரு மற்றும் சித்தார்த், இந்த மாதிரி நிறைய பேரு இவங்களெல்லாம் உருவாக்குனா பாடல்கள் கொடுத்து ஒரு பின்னணி பாடகர்கள் ஆக்குறது. என்னையும் பின்னணி பாடகர் ஆக்கியிருக்காரு. இங்க குகாஜி அவங்க ஒரு பின்னணி பாடகி. இந்த மாதிரி நாட்டுல பல பின்னணி பாடகர்களை உருவாக்கி இசைப்பாளர் ஜெய் அவர்கள் இந்த ஜோன் என்ற பயிற்சி மையத்தை ஆரம்பித்து வெற்றிகரமா நடத்திக்கிட்டு இருக்காங்க. உலக அளவில் அவருக்கு மாணவர்கள் இருக்காங்க. இதுல இந்த மாணவர்களை கொண்டு உலக சாதனை, ஏற்கனவே ஒரு உலக சாதனையை அவர் படிச்சிட்டாரு. இப்போ அடுத்து ஒரு புதிய முயற்சி, உலக சாதனை. அதற்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு நல்ல விஷயம் ஒன்று சொல்லிக்கிற, சந்தோஷமான விஷயம். இவர்கிட்ட மாணவர்கள்லாம் படிச்சாங்க இல்லையா, இவங்களை வச்சு எல்லாம் சின்ன சின்ன பசங்க, இவர்களை வைத்து ஒரு பேண்ட் ஒன்று உருவாக்கினார், இசைக்குழு. அவர்கள் ஏசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ல இடம்பெற அளவுக்கு அவ்வளவு ஒரு தரமான ஒரு பேன். அது ஏசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல ஆல்ரெடி இடம் பெற்றுட்டாங்க. என்னன்னா, தரமான வயது குறைந்த இசைக்குழு அப்படின்னு. அவங்க சும்மாலாம் கொடுக்கல, அவங்க வந்து இவங்களை பார்த்து இவங்களை பெர்ஃபார்ம் பண்ண சொல்லி இவங்க அதை வாசிச்சு பாடி அப்புறமா வந்துட்டு ஆல்ரெடி ஏசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இடம் பெற்றுட்டாங்க. இதோடைய ஈவென்ட் வந்துட்டு வருகிற 25ஆம் தேதி பின்னாங்க நடக்கிற போகுது. ஸோ அவங்களுக்கு ஒரு பலத்தை கைத்தொட்டு கொடுத்துக்கோங்க, வாழ்த்துக்கள். பத்திரிகையாளர்கள் தயவு செய்து அதாவது இன்னைக்கு வந்துட்டு நான் 2 விஷயத்த நாங்கள் உங்ககிட்ட சொல்ல போறோம். ஒன்று வந்துட்டு ஆல்ரெடி அவங்க சாதனை ஏசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ல வந்துட்டு இவங்க சாதனை படிச்சுட்டாங்க. இது வந்து 25ஆம் தேதி வந்துட்டு அவங்க பெற்றுக்கொள்ள போறாங்க. அவங்க வராங்க, நேராகவே வந்து அந்த சான்றிதழ்லாம் வழங்க போறாங்க. இதையும் நீங்க கொஞ்சம் வெளியில கொண்டு வரணும், நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தணும். ஏன்னா எல்லாருக்கும் தெரியணும், இது நாமளே சாதனை படிச்சோம், எங்களுக்குள்ளாரையே வச்சுக்கிட்டோம், வீட்டுல மாட்டி வச்சிருக்கோன்றதை விட இந்த விஷயங்கள்லாம் வெளியில போய் தெரியும் பொழுதுதான் இன்னும் பல மாணவர்கள் உருவாவாங்க, பல இசைத்துறையில இன்னும் நிறைய பேர் ஆர்வமா உள்ள வருவாங்க இல்லையா. அதனால இந்த விஷயங்கள் வெளியே போய் சேரணும். அதனால ஒன்றாவது ஏசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இடம் பெற்றுட்டாங்க. அந்த சான்றிதழ் வந்து 25ஆம் தேதி தர போறாங்க. இன்றைய நிகழ்ச்சி அதாவது இன்னொரு முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா, லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். நம்ம ஒரு காணொலி பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி அதை பத்தி ஒரு சின்ன காணொலி பார்த்துருவோம். ஏற்கனவே ஒரு உலக சாதனை படிச்சிட்டீங்க, இன்னொரு உலக சாதனைக்கு தயாராகிட்டாரு. நான் ஜோசப் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவன தலைவராக இருக்கேன். அது மட்டுமல்லாது ஐக்கிய நாடுகள் அங்கவகுக்கும் UPF-னுடைய சமாதான தூதுவராக இருக்கேன். பல்வேறு நற்பணிகளையும் ஊக்குவிப்பு பணிகளையும் இந்தியாவை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம்.
மலேசியாவில் பல்வேறு சாதனைகள் வந்து நிகழ்வுக்கு பல சாதனையாளர்கள் நாங்கள் ஊக்குவிச்சிருக்கோம். ஆனால் இந்த சாதனை முக்கியத்துவம் என்னன்னா, நம்ம ஜெய் ஒடிசி மியூசிக்கல் டீம் எடுத்திருக்க இந்த சாதனையுடைய நோக்கத்தில் ஒரு தேசப்பற்று கலந்துருக்கு. அதே மாதிரி அவங்க ஊக்குவிக்கிற விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பன்மொழி பாடல்களை மக்கள் பாடுறாங்க. இது எப்படி தேசப்பற்றாக கொண்டு போக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14 மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த மாநில கீதங்களை வந்து மாணவர்கள் பாடுறாங்க. இது உலகத்தின் முதல் முறையாக இப்படி ஒரு சாதனையை வந்து ஜெய்சார் அவர்களும் அவர்களுடைய குழுவினரும் நிகழ்த்துள்ளனர். அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அருள் சார் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். அதே போல அங்கு மற்ற குழுவினர்கள் புகஸ்ரீ, கௌசல்யா, ரியா மற்றும் பிரகாஷ், அதற்கு பிறகு ஜோஷுவா, இந்த பெருமக்கள் அனைவருக்கும் எங்கள் இந்துமுக பிரகாஷ் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இந்த உலக சாதனை ஆன்லைன்ல நடக்க போவதில்லை. நாங்கள் டைரக்டா இந்தியாவிலிருந்து நம்ம மலேசியா மண்ணுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய சாதனையாளர்களை நாங்கள் ஊக்குவிக்க போறோம். 200க்கு மேற்பட்ட சிங்கர்ஸ், அதாவது பாடகர்கள், சாதனையாளர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து போறாங்க அப்படின்றதும் ஒரு புதுமையான ஒரு முயற்சி. இந்த முயற்சியை பாராட்டுறதுல நிகழ்வுக்கு பிரகாஷ் வந்து மிகவும் பெருமை அடைகிறது. அதே போல உங்களுக்கு சான்றிதழ் வழங்குவதில் எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த முயற்சி மாபெரும் உச்சம் பெற ஜெய்சார் மற்றும் குழுவினர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அவர் அந்த லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட் இருக்கு இல்லைங்களா, அதை தோற்றுவித்தவர். ஸோ இந்த இவெண்ட் வந்துட்டு எப்போ நடக்க போகுதுன்னா 7 செப்டம்பர். அதாவது என்ன விஷயம்னா, 200 பாடகர்கள், 318 பாடல்களை, அதாவது எல்லா மொழியிலையும் இருக்கும். ரஷ்யன் லாங்குவேஜ்லையும் பாட போறாங்க, சைனீஸ் பாடல்களும் பாட போறாங்க, கொரியன் சாங்ஸும் பாட போறாங்க, தமிழ், மலையாளம், தெலுங்கு, இந்த மாதிரி. அதில் நம்முடைய 13 மாநில பாடல்கள் இருக்கு இல்லைங்களா, அதையும் பாட போறாங்க. விஷயம் என்னன்னா, 200 பாடகர்கள் 318 பாடல்களை பாடி சாதனை படைக்க போறாங்க. இந்த 17 செப்டம்பர், சாரி 17 செப்டம்பர், அது வேற 7 செப்டம்பர். ஸோ இந்த நீங்க பத்திரிகை அன்பர்கள்கிட்ட ஒரு விஷயம் மட்டும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ரெண்டையும் நீங்க ஒரே நியூஸா போடாம, அதாவது மாணவர்கள் படைத்த அந்த சாதனை ஏஷியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், அப்புறம் இப்ப அடுத்து படைக்க போற உலக சாதனை, இது 2 நியூஸா தனியா போட்டீங்கன்னா ரீச் ஆகும், மக்களுக்கு போய் ரொம்ப கேட்கணும், பெரிய மனசு பண்ணீங்கன்னா. ஏன்னா முதல்ல வந்துட்டு இசைத்துறையில நிறைய பேர் இன்வால்வ் ஆகுறாங்க, மார்க்கெட் பூம் பண்ணிருச்சு. ஆனா இந்த இசைத்துறையில இன்வால்வ் பண்றதுக்கு முன்னாடி அடிப்படை நாலேஜ் இருக்கணும்ன்றது ரொம்ப முக்கியம். அப்பதான் நம்ம உலக அளவுல வந்துட்டு நம்முடைய தரத்தை எதை வச்சு நிர்ணயிப்பாங்கன்னா, இவங்களுக்கு தெரியுதா முதலாவது பேசிக் மியூசிக் நாலேஜ் இருக்கா, இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அடிப்படையான விஷயம். அப்ப இந்த மாதிரியான நம்ம நாட்டுல கூட உலக சாதனைகள் படிக்கிறாங்க இசைத்துறையில. பசங்க, குட்டி குட்டி பசங்க, அதாவது தமிழ் இசைத்துறையில சின்ன சின்ன பசங்க எல்லாம் வந்துட்டு சாதனை படிச்சுட்டு இருக்காங்க, புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வர்றாங்க. அப்படின்றது வெளியில போயிட்டு தெரிஞ்சாதான், நம்ம மக்களுக்கு தெரிஞ்சாதான் இன்னமும் அவங்க இசைத்துறையில வர்றதுக்கு ஆர்வம் காட்டுவாங்கன்றது ஒண்ணு. தரமான இசை அதாவது மியூசிஷியன்ஸா வருவாங்க, பாடகர்களா வருவாங்க. அதனால கொஞ்சம் நீங்க இடைவெளி விட்டு தனித்தனி நியூஸா போட்டீங்கன்னா மிகப்பெரிய உதவியா இருக்கும். நன்றி. அடுத்து நேரத்தை கடத்தாமல் இந்த மாபெரும் இசையமைப்பாளர், சும்மா பில்டப்லாம் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. இந்தியாவில வந்துட்டு பின்னணி பாடகர் அவரு. ஜேம்ஸ் வசந்தனுக்கெல்லாம் பாடியிருக்காங்க, இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தனுக்கு பாடியிருக்காங்க. இன்னொன்று நிறைய பாடல்கள் வந்துட்டு இந்தியாவில போய் பாடுறதுக்கு டைம் இல்லாம இங்க அடைஞ்சு கிடக்குறாரு. நிறைய வாய்ப்புகள், நிறைய இப்ப இடையில கூட நிறைய பாட வாய்ப்புகள், ரொம்ப பிஸி டைட் ஸ்கெட்யூல்ல தான் வந்துட்டு இப்ப அவங்க இதையும் இந்த உலக சாதனையும் படிக்க போறாங்க. இன்னொரு நான் ஆரம்பத்துல சொன்னேன், அற்புதமான மனிதர். இவர் மாதிரி மனுஷனெல்லாம் பார்க்க கஷ்டம். நான் ஃப்ரெண்டுன்றதுக்காக சொல்லல, என்னுடைய இசையமைப்பாளர்ன்றதுக்காக சொல்லல. யாராவது வந்துட்டாங்கன்னா, ஆர்வத்தோட வந்துட்டாங்கன்னா, ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம பெரிய அளவுல பெரிய அதாவது திறமை இருந்துச்சுன்னா பெரிய ஆள் ஆக்கிடுவாங்க. இதுக்கு நான்
நான் இந்த தாராளமா சொல்லலாம். எங்களுடைய அருமை நண்பர் தியாகா என்பவர், அவர் இதை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன்னா இதை சொல்லி காமிக்கிறேன்னு நினைக்க மாட்டாரு. அண்ணே நான் வரலண்ணே, அதனால இதை நீங்க நல்லா வேலை சொல்லிங்கண்ணே அப்படின்ட்டு. ஒரு பாடல் திறன் போட்டியில வந்துட்டு நாங்க 2 பேரும் தான் இருக்கோம். அங்க ஒருத்தரை பார்த்துட்டாரு. அந்த பாடல் திறன் போட்டியை நடத்துறது ஏற்பாடு பண்ணது நம்முடைய அண்ணன் சரா அவர்கள் தான். என்னோட பெரிய தூண் அவரு, எங்க முதுகெலும்பு அவரு. ஸோ ஒரு பாடல் திறன் போட்டி நடக்குது. அங்க ஒரு பாடகர் பாடுறாரு, நல்லா இருக்கு. அவர் பாடி முடிச்சதோடனே அவரை போய் சந்திச்சாரு. நானும் கூட இருக்கேன், எல்லா விவரங்கள்லாம் கேட்டாரு. பார்த்தாலும் அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, ஒரு லோரி ஓட்டுநராக இருக்காரு அப்படின்ட்டு. அவரு ரொம்ப பாட்டு பாடிட்டு இருக்காரு. அவரை கொண்டு வந்து பாட்டு பாட வச்சாலும் பரவாயில்ல. அந்த பாட்டை கொண்டு போயிட்டு இவங்க ஜேம்ஸ் வந்தானே, இவங்க கிட்டலாம் போய் காமிச்சு எல்லா இந்த தொலைக்காட்சி நிறுவனத்தெல்லாம் எஸ்டோலாம் போய் காமிச்சு பாருங்க, அப்படி ஒரு பாடகர் இருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய இது பூஸ்ட் பண்ணி டிவிக்கெல்லாம் கொண்டு வந்து இன்று நம்முடைய சகோதரர் தியாகா அவர்கள் தமிழ்நாட்டுல 2 படங்களுக்கு வேற படம், அதுல ஒரு படம் வந்து பிரபுதேவ படம், பெரிய பேனர், 2 படங்களுக்கு பாடல் பாடி இருக்கிறார். பின்னணி பாடகர் அவர். அந்த மாதிரி பாராபட்சம் பார்க்காம திறமையாளர்கள் வந்துட்டா எப்படியும் மேல தூக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதன். இந்த ஜோம் பயிற்சி மையம் சொன்ன இந்த பேண்ட் இருக்குல்ல, அதுல வந்து மாணவர்களை ஓகே இவங்க எல்லாம் வந்துட்டு நல்லா கத்துருக்காங்க, இன்னொரு திறமையா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேனை உருவாக்குனாரு. அந்த பேனை உருவாக்குறது முழுக்க தன்னுடைய சொந்த பணத்து. அவர்களுக்கு உள்ள அந்த உடைகளாக வார்ட்ரோப்பா இருக்கட்டும், அவங்க வர பயிற்சிக்கு வர்றதா இருக்கட்டும், அங்க உள்ள அந்த ஹாலுக்கு காசு கட்டுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து தன்னுடைய சொந்த பணத்தை வச்சுதான் அவர் நடத்திட்டு இருக்காங்க. அதனால தான் சொன்னேன், சொந்த நண்பரை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறாருன்னு நினைச்சுக்காதீங்க. சொல்றதுக்கு நிறைய இருக்கு. ராத்திரி 8 மணி வரைக்கும் பேசணும் பேசுவேன், நாளைக்கு வரைக்கும் பேசணும் பேசுவேன். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு சொல்றதுக்கு. நடுவில் வீட்டு மாதிரி போட்டுட்டே இருக்கேன். நேரத்தை கடத்தாம நேரம் நம்ம ஜெய் அவர்கள் ஒரு வார்த்தைகள் சொல்ல நன்றி நண்பர் அஜித் சார் அவர்களுக்கு. இங்கே வந்திருக்கும் மீடியா நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அழைப்பை ஏற்று வந்ததுக்கு. அண்ட் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் கண்ணுங்களை எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, என்ன இந்த வாட்டி தான் நாங்கள் என்ன செஞ்சோம்னா, எப்பயுமே வந்து எல்லா வேலையும் எழுத்து போட்டுக்குவோம், நாங்களே எழுத்து போட்டுக்குவோம். 4 பேர் 6 பேர் தான் பண்ணுவோம். இந்த வாட்டி தான் என்ன செஞ்சோம், ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து செய்கிறேன் நாங்கள் இந்த உதவி. அதனால ரொம்ப உதவியா இருக்கு. நான் கொஞ்சம் என்னோட வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், மூவி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த மூவி வேலையெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு சைட்ல நான் ரொம்ப ஈடுபாடு கொடுக்க முடியல. இருந்தாலும் இந்த மாணவர்களோட சேர்ந்து நம்ம டீம் அற்புதமா எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வேலையில அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஸோ அடுத்து நம்மளோட இந்த 2 நிகழ்வு சார் சொன்ன மாதிரி, அதாவது 25 ஆகஸ்ட் பார்த்தீங்கன்னாக்க இந்த சின்ன குழந்தைங்க இவங்களெல்லாம் ஒரு பேண்ட், ஒரு மியூசிக் பேண்ட், ஒரு தரமான மியூசிக் பேண்ட் உருவாக்கியிருக்கோம். ஸோ இவங்களுக்கு வந்து ஏஷியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் வந்து அந்த சான்றிதழ் அந்த மெடல்லாம் கொடுக்க வராங்க, பினாங் தசி குளுக்கோ அந்த இடத்துல. ஸோ அது ஒன்று. 2வது வந்து இந்த நம்ம இருக்கிற கண்முன்னில் இருக்கிற இந்த மாணவர்கள் ஏறக்குறைய 200 பேர் சேர்ந்து 318 பாடல்களை வந்து பாட போறாங்க. இதுக்கும் மைக் மாத்திக்கலாமா? சரி, ஓகே, பாட போறாங்க. இது வந்து 7ஆம் தேதி செப்டம்பர் மனடேக்காக. ஏன் 318ன்னு உங்களுக்கு தெரியுதா? ஏன்னா 3-1-8 31 8ஆவது மாசம். ஸோ அதனால தான் 318 பாடல்கள் அப்படின்னு நம்ம குறிச்சிருக்கோம். சரிங்களா? ஒருவேளை மாணவர்கள் ரொம்ப குறைவா வந்து சேர்ந்துருந்தாங்கன்னா அதை அப்படியே மாத்திருப்போம், ஹரி மலேசியாவுக்கு 169 அப்படின்னு. பட் ஓகே, நல்ல ஆதரவு கிடைச்சிருக்கு எங்களுக்கு. ஸோ மேபி இப்போ மேபி இல்லை, ஸோ 318, அதாவது 318 பாடல்கள் நாங்கள் வழங்க போறோம். இந்த பாடல்கள் எப்படின்னா வெறும் பாடல் மட்டும் பாட போறது இல்லை, வாசிக்க போறாங்க. இசை கருவியை யூஸ் பண்ணி அதை வந்து வாசிக்க போறாங்க. உதாரணத்துக்கு இப்ப வீணை வாசிக்க போறாங்க, ஹார்மோனியம் வாசிக்க போறாங்க, ரெக்கார்டர், கசூ, இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து மாணவர்கள் அங்க கொண்டு வந்து வாசிக்க போறாங்க ஒரு பாடலையும். ஸோ சில பேர் அதை பாட போறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் இது. சரிங்களா? ஸோ கண்டிப்பா இந்த மீடியா நண்பர்களோட ஆதரவு எங்களுக்கு நிறைய தேவைப்படும். இது போயிட்டு எல்லாருக்கும் சேர்க்கணும்.
அவ்வளோதான். நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ. நன்றி. அப்புறம் எங்களுடைய மேனேஜர் கௌசல்யா அவர்கள் ஒரு இரு வார்த்தைகள் சொல்ல அழைக்கிறேன். ஓகே, எங்களோட அழைப்பை மதித்து வருகை தந்திருக்கோம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க, பேரண்ட்ஸ் இருக்கீங்க, மீடியா பீப்புள் இருக்கீங்க. ஸோ டைம் பாராமல் எல்லாரும் வந்ததுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, இப்போ இந்த 2 பெரிய சாதனைகள் செய்கிறோம். ஸோ அதுக்கான வேலைகள்லாம் வந்து ரொம்பவே விறுவிறுப்பாக ஓடிட்டுருக்கு. எல்லாரும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆதரவு வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்லியே ஆகணும். அண்ட் ஆல்சோ எங்கள் கூட ஒரு பெரிய டீமே ஒர்க் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ், வாலண்டியர்ஸ். அவங்களுக்குலாம் நான் ரொம்ப கண்டிப்பாக நன்றி சொல்லியே ஆகணும். அவங்களாம் ஹெல்ப் பண்ணலைன்னா இந்த நிகழ்ச்சி வந்து சக்ஸஸ் ஆகுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா நேரம் பார்க்காம அவங்க வேலைகள் படிக்கிறாங்க, சில பேர் வேலை செய்கிறாங்க, அதெல்லாம் பாராமல் வந்து எல்லாரும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ப்ரிப்பரேஷன்னு கேட்டால் நம்ம முடிந்த அளவுக்கு வந்து நம்ம டீச்சர்ஸ் எல்லாரும் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் தனித்தனியாக வந்து கைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் வழங்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு என்ன பயிற்சி தேவை அதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுக்கான நேரங்களையும் ஒதுக்கி நாங்கள் எல்லாரும் எல்லா வகையிலையும் வந்து அவங்களுக்கு நாங்கள் உதவிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இருக்க போகுது. ஸோ மக்களோட ஆதரவும் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. அப்போதான் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் சரி, நம்ம பையனும் சரி வெளி உலகத்துக்கு தெரிய வருவாங்க. ஸோ அவ்வளோதான். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. சகோதரி கௌசல்யா அவர்களுக்கு நன்றி. அடுத்து பின்னணி பாடகி குகாஸ்ரீ அவர்கள், அற்புதமான ஒரு பாடகி. அதாவது நம்முடைய இசையமைப்பாளர் ஜே அவர்களிடம் ஒரு மாணவியாக வந்து ரொம்ப ஆர்வம் காட்டி இன்னைக்கு ஒரு பின்னணி பாடகி ஆகிற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. அதே நேரத்தில் அதோட நின்றாம இன்னைக்கு ஒரு இசை பயிற்சி கொடுக்குற ஆசிரியரையா மாறியிருக்காங்க. குகாஸ்ரீ அவர்களை ஒரு வார்த்தைகள் சொல்ல அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த சாதனைகள் முதல்ல ஊடக அனைவருக்கும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த சாதனைகள் வந்து நம்ம செய்யணும்னு முடிவெடுத்த பிறகு வந்து நிறைய வேலைகள் இருக்குமே அப்படின்ற ஒரு சின்ன கவலைகள் தான் இருந்துச்சு. பட் அந்த ஒரு கவலைகள் இந்த தடவை இல்லை. ஏன்னா அவ்வளோ மாணவர்களும் எங்களுக்கு வாலண்டியர்ஸாக வந்து இன்னைக்கு உதவி செஞ்சுருக்காங்க. இன்னைக்கு கொஞ்சம் எங்களுக்கு ஃப்ரீயாக இருந்து நாங்கள் உங்ககிட்ட பேசுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த சாதனைகளை சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவைப்படுது. எங்களுக்கு நன்றி. நன்றி நன்றி. இப்போது பத்திரிகை அன்பர்கள், எங்களுடைய முதுகெலும்பு நீங்க. உண்மையாக நான் எப்போதும் சொல்றது தான் இது. நான் தொலைக்காட்சியில் பேசினாலும் சரி, வானொலியில் பேசினாலும் சரி, எப்போதும் சொல்றது தான், எந்த போதும் மேலையும் சொல்ற ஒன்று தான், நீங்க இல்லைன்னா நாங்க இல்லை. யார் வேணாலும் பாட்டு செய்யலாம், யார் வேணாலும் பாடலாம், யார் வேணாலும் பண்ணலாம், சொந்தமாக பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம், அதை சொந்தமாக ஃபோனில் செஞ்சு இப்போ எல்லாருமே ஆர்டிஸ்ட் ஆகலாம். ஏன்னா இப்போ சோஷியல் மீடியா வந்தோடனே நினைச்சவங்கலாம் பாடலாம், நினைச்சவங்கலாம் வந்துட்டு நடிக்கலாம், நினைச்சவங்கலாம் வந்துட்டு இதை குறை சொல்றதுக்கு இல்லை. இந்த அளவு அப்படிதான் இண்டஸ்ட்ரி போயிட்டு இருக்கு. எல்லாரும் அதாவது திறமைகளை அடக்கி வச்சிருந்தாலும் வெளிப்படுத்துறதுக்கு அது பெரிய ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கு. ஆனா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்துட்டு வெளி வர்றதுக்கும் வெளியில மக்களுக்கு வந்துட்டு விஷயம் போய் சேர்றதுக்கும் நீங்க இல்லைன்னா நாங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சும்மா ஆசைக்கு ஸ்டூடியோல பாட்டு செஞ்சு கேட்டுக்கலாம், எங்க சொந்தக்காரங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் பாத்தியா நல்லா இருக்கான்னு போட்டு காமிச்சிக்கலாம். பத்திரிகை அன்பர்கள் இல்லை என்ற சத்தியமா சொல்றேன். நான் இதை எப்போதும் சொல்றதுதான். நீங்க வந்துட்டீங்கன்னு சொல்றது இல்லை, எங்கேயுமே சொல்றதுதான். இது முன்னாடி சொன்னதான் இப்பவும் சொல்றேன். நீங்கள் இல்லை என்றால் நாங்கள் கிடையாது, எந்த கலைஞரும் கிடையாது, இன்னும் கிடையாதுங்க. நீங்க சொன்னதான் நாங்கெல்லாம் ஆர்டிஸ்ட். நீங்க சொன்னதான் வெளியில வந்துட்டு நான் எங்களுடைய படைப்புகளையும் போய் செய்யறோம். அதனால மனமார்ந்த நன்றிகள், ஆத்மார்த்தமான நன்றிகளை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் நான் தரமாக கேட்கலாம்.
வாங்க கேளுங்க, ஏதாவது கேள்விகள் இருந்தால் தரேன். அண்ணனுக்கு எப்போதும் கேள்வி இருக்கும். கேள்வி கேட்டு கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பு, அவர் பாராட்ட வேண்டிய இடத்துல பாராட்டு, இதெல்லாம் கொடுத்து எங்களை வளர்த்துலாம் சாரா அவர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு. நன்றி அண்ணா. என்டையர் டீமுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. மிக சிறப்பான ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. நினச்சேன் மொத்தம் கேள்வி கேட்பாங்க, பிறகு அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சினேன். அதனால தான் மைக் வாங்கல. என்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்குது. ஓகே, முதல்ல வந்து இந்த விருதுகள் அப்படின்றது வந்து இந்த மாதிரி ரெக்கக்னிஷன் அவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்களே, ஸோ இந்த மாதிரி சாதனை மொத்தத்தை இடம் பண்ணணும் அப்படின்றது, இது வந்து எந்த அளவுக்கு ஒரு மியூசிஷியனாக ஒரு சினிமானா நீங்கள் இந்த கலைத்துறையில் எந்த அளவுக்கு உங்களை உந்துதல் பண்ணுது, உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு எந்த அளவுக்கு உந்துதல் கொடுத்துருக்கணும்? அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு வந்து ஒரு அவார்ட் கிடைச்சாக்கா அதுக்கு அர்த்தம் வந்து எல்லாம் முடிஞ்சிச்சு, இதோட நம்ம தூங்கலாம் அப்படின்னு இல்லை. அந்த அவார்டுக்கு அர்த்தமே வந்து அடுத்த படி நம்மளுக்கு ரெடியாக இருக்கு, அது ஏறி போக ரெடியாக இருக்கணும். அடுத்த கதவு திறந்துருக்கு, ஒரு கதவு ஒரு லெவல் இருக்கு இல்லையா, போயிட்டே இருக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த அவார்ட் அப்படின்றது ஒரு ஊக்குவிப்பு தான் எனக்கு பொறுத்த வரைக்கும். அது வந்து நம்மளுக்கு ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சான்றிதழோ அவார்டோ அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தட்டி கொடுத்து போடா அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் தான். ஆனா அந்த உழைப்பு பூரா நம்ம கிட்ட தான் இருக்கணும் இல்லையா, நம்ம உழைக்கணும், உழைச்சே ஆகணும் நிறைய. இந்த பார்த்தீங்கன்னா 2 லிங்கன் அவார்ட்ஸும் ரெண்டு இது. ஸோ இப்போ அன்னைய காலமாக பார்க்கும்போது நிறைய பேர் இந்த மாதிரி விருதுகளுக்கு அப்ளை பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஹெல்த்தியான ஒரு விஷயமா அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? அது வந்து ஏன்னா இது வந்து ஒரு சிலர் பேசும்போது என்ன சொல்கிறாங்க, எல்லாருக்கும் அந்த ஃபேம் அந்த வந்துருச்சு, அந்த ஃபேம் ஆசை வந்துருச்சு, அதனால இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு சிலர் பேசுகிறாங்க. ஒரு சிலர் அவங்களோட திறமைகளை மதித்து அப்படி இவங்க வந்து உண்மையிலேயே இந்த விருதுக்கு வேண்டிய உண்மையிலேயே தகுதியானவங்க அப்படின்னு பேசுகிறவங்க இருக்காங்க. ஸோ இந்த தகுதி பற்றி பேசுகிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இந்த அவார்டெல்லாம் பற்றி? தகுதி அப்படின்னு சொல்றவங்களுக்கு முதல் தகுதி இருக்கா பார்க்கணும். இல்லை நியாயம் தானே, தகுதி அப்படின்னு ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா அவங்களுக்கு முதல் அந்த தகுதி இருக்கா பார்க்கணும். பட் மற்றபடி என்ன கேட்டிங்கன்னாக்க ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில ஏதோ ஒன்று பண்ணணும்னு ஆசை. ஆனா பண்ணும்போது யாரோ ஒருத்தவங்க அவங்களுக்கு தட்டி கொடுக்கணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. என்னை எடுத்துக்கங்களேன், நான் சின்ன வயசுல மியூசிக் கத்துக்கும் போது எங்க அப்பா தட்டி கொடுக்கல, அடிச்சாரு. அடிதான் விழுந்துச்சு எனக்கு. மியூசிக்லாம் கத்துக்காது, நல்லது இல்லை, கெட்ட பழக்கம் அப்படின்னு. ஆனா அது போக 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 என்னை பார்த்து எங்க அப்பாவே மற்ற பிள்ளைங்கிட்ட மியூசிக் கத்துக்க வேற மாதிரி, அவன் பேச்சுலாம் வேறையா இருக்கு, ரொம்ப அமைதியா இருக்கான் அப்படி. அதாவது அந்த லவ் இன்னும் நமக்குள்ள கூடும். அது ஏரமன் சார் சொன்ன ஒரு விஷயம் தான். அதை நம்ம ரொம்ப உணரலாம். எவ்வளவு நம்ம இசையில இருக்குமோ அந்த லவ் நம்மளுக்கு அதிகமா இருக்கும். ஸோ எல்லாரும் எதிர்பார்க்கறது என்னன்னா நம்ம முழுவைய தட்டி வாடா நான் கொண்டு போறேன், அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது மைக் மாத்திரமோ எங்க இருக்கு இன்னொரு மைக், பரவாயில்ல. அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது இந்த ஏதோ ஒரு முயற்சி பண்றாங்க, இவங்க பண்ற முயற்சிக்கு ஒரு அங்கீகாரம், அதுதான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சார். இப்போ 200 மாணவர்கள் சொன்னீங்க இந்த அவார்ட்ஸ்க்கு ஏற்க முடிஞ்சதோடைய இப்போ இந்த 200 மாணவர்கள் இங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இனிமே தான் அவங்க பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. இப்போ கடுமையான பயிற்சியில இருக்காங்க. இப்போ கூட நீங்க பார்க்கலாம், டென்ஷனா இருப்பாங்க. ஐயோ நான் வாசிக்கணுமே, இப்ப மேபி தெரியல, இருக்கும் மனசுல இருக்கும். முதல் நிகழ்ச்சி வந்து 25ஆம் தேதி. அது வந்து பேன், அது இசைக்குழு, சின்ன குட்டிங்களோட இசைக்குழு. அது வந்து பிணைங்கள ஒரு மெரடிகா நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சியில வந்து இந்த ஏஷியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் வந்து அவங்க வந்து அந்த அந்த என்னது அவார்டை வந்து வழங்க போறாங்க பிள்ளைங்களுக்கு. அதுவும் சும்மா வழங்கல, அவங்க வந்து லைக் நிறைய பயிற்சியெல்லாம் வச்சாங்க, நிறைய அவங்களுக்கு வீடியோலாம் கேட்டாங்க. இப்போ வந்து அவங்க நேரா வந்து பார்க்கணும் அப்படின்னாங்க. இப்போ கூட அவங்க கொடுக்கல. ஐ மீன் ஓகே, உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு, ஆனா நான் கண்ணால பார்க்கணும்னாங்க.
நீங்கள் உண்மையாக நோட்ஸ் கொடுத்து நீங்கள் வாசிக்க முடியுமா, நான் கண்ணால் பார்க்கணுன்றது தான் 25ஆம் தேதி. எனக்கு நம்பிக்கை இருக்குது நம்ம பிள்ளைங்க வந்து அதை நம்ம சூப்பராக பண்ணிடுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அது 25ஆம் தேதி. இது தொடர்ந்து இந்த 200 மாணவர்கள் வந்து 7ஆம் தேதி 9வது மாதம் இது வந்து சோமா ஆடிட்டோரியமில் நடைபெறுது இந்த நிகழ்ச்சி. ஸோ இதில் தான் வந்து அவங்க 318 பாடல்களை படைக்க போகிறாங்க. வெறும் பாடலாக மட்டும் இல்லை, அதை வாசித்து காட்ட போகிறாங்க. 318 பாடல்கள் சார், பாடல்கள் 200 பாடகர்கள் 318 200. அது வந்து 318 பாடல்னு முதல் நம்ம வந்து அதை நிர்ணயம் பண்ணிட்டோம் இவ்வளோ பாடல்னு. எத்தனை பேர் வராங்கன்னு எங்களுக்கு இன்னும் கன்ஃபார்ம் தெரியல. அப்போ நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் கேட்கும்போது யார் யார் கலந்துக்க போறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஏறக்குறைய 200 பேர் வந்தாங்க. ஸோ அதனால தான் 200 பேர் இதில் கலந்துக்கிறாங்க. அந்த 200 பேர் அந்த கலந்துக்கிற அந்த நிகழ்ச்சி வந்து எத்தனை மணி நேரம் நடக்கும்? ஏன்னா நீங்கள் 318 பாடல் சொல்லும்போது ஒரு நாள் முழுதும் படிக்க இருக்காங்க, ஒரு நாள் முழுதும் ஓகே. இதுல பாத்தீங்கன்னாக்கா இந்த 318 பாட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா பல்லவி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அந்த மியூசிக் வரத்துக்குன்னு இருக்கிற அந்த பல்லவி மட்டும்தான் அவங்க எல்லாருமே பாட போறாங்க. ஸோ ஒரு பல்லவி வந்து ஏறக்குறைய வந்து 1 நிமிஷம் இப்படிதான் வரும். அப்படின்னா 318 நிமிஷம் அவங்க ஏறக்குறைய பாட போறாங்க. 6 hours, 5:30 to 6 hours வரும். வணக்கம். வணக்கம் மேம். அதுதான் ஓகே. இங்க என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னாக்க இந்த பாடலை வந்து எல்லாத்துலயும் ஒரு குவாலிட்டி வேணும்ல. ஸோ இந்த பாடல் வந்து வெறும் பாடாம அவங்க வாசிச்சு காட்டணும். அதுதான் இதோட பெரிய சிறப்பு. அவங்க அதாவது வாசிச்சு காட்டணும்னா வெறும் கீபோர்ட்ல மட்டும் இல்லை, அவங்க வீணையில வாசிக்க போறாங்க. நிச்சயமா உங்களுக்கு வந்து சேரும் அந்த நியூஸ்லாம். வீணையில வாசிக்க போறாங்க, அப்புறம் நம்ம ஸ்கூல்ல கத்துக்கிட்ட மாதிரி ரெக்கார்டர்ல வாசிக்க போறாங்க, கசூன்னு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு, கசூல் வாசிக்க போறாங்க, ஹார்மோனியம் இதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வாசிக்க போறாங்க அப்படின்னு வாசிச்சும் காட்ட போறாங்க அந்த பாடலை. இதே ஒரு எனக்கு இந்த மாதிரி நடந்தது இல்லை அப்படின்னு தோணுது, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு. சவால் எப்படி பார்த்தனா, சவால் நிறைஞ்ச வாழ்க்கை தான் இது. சவால் தான், எல்லாமே சவாலாக தான் இருந்துச்சு எனக்கு. அதாவது நான் சவால் அப்படின்னு சொல்லி நான் முதல்ல இதை அறிவிக்காததுக்கு முன்னே நான் பார்க்கல. அறிவிச்சோன்னே புதுசா நியூஸ் வந்துச்சு, அறிவிச்சோன்னு தான். அப்போ அதை நான் பெருசா எடுத்துக்கல. ஏன்னா எதுக்குமே ஒரு ஆதாரம் வேணும். சும்மா யார் வேணாலும் பேசலாம் இல்லையா. இப்போ நான் கூட தான் ஒரு சோஷியல் மீடியாவில் என்ன வேணாலும் பேசலாம். எதுக்குமே ஒரு ஆதாரம் வேணும். நிச்சயமா அந்த ஆதாரம்லாம் இருந்து அது உறுதியான ஒரு விஷயமா இருந்தா இந்நேரம் இங்கே பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன், உள்ளுக்கு இருந்திருப்பேன். இத்தனை வாரம் என்னை விட்டு வச்சிருக்க மாட்டாங்க. அப்போ இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சதுலாம் சும்மா ஒரு கட்டுக்கதையை போட்டு இது பண்ணிக்கிட்டு தேவையில்லாதது. ஆனா நான் அதுக்கு கொஞ்சம் கூட செவி சாய்க்கல. ஏன்னா உண்மையா சொல்ல போனா எனக்கு அவ்வளோ வேலை. எனக்கு அதான் சொன்னேன்னா, நான் வேலையை பார்க்க வேண்டியதாச்சு. நான் இந்த என்னது வேர்ல்ட் ரெக்கார்டில் கூட எனக்கு டைம் இல்லை அதை இது பண்ண. நிறைய பேர் என்ன சொன்னாங்க, பதில் வீடியோ செய் போடு, வேலை இருக்குங்க. எனக்கு அவ்வளோ ஃப்ரீ இல்லை நான். ஸோ வேலையை பார்ப்போம், நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒன்று தான், அம்மா சொன்னாங்க, இந்த படிக்கல் ஏறும்போதுடா கல்லடி படதண்டா செய்யும், அதுக்குன்னு நீ அந்த படியிலே நின்றாத மகனே, போ, எவ்வளோ முடியுமோ போய் தோடு, எத்தனை கலைஞரை ஒரு நாளை கொண்டு வர முடியுமோ கொண்டு வா, இது உன் பிறப்புக்கு ஒருவேளை இதான், இதுக்காக தான் நீ பிறந்தியோன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. ஸோ அதை நான் கண்டிப்பாக கடைப்பிடிப்பேன். ஸோ எந்த நிகழ்ச்சியும் நிற்க போகிறதில்ல, எல்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். தொடர்ந்து நிறைய பாடலும் வரும். கேள்விகள்? ஆசியா புக் ஆஃப் ரெக்கார்ட் அந்த மியூசிக் பேண்ட் பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா
இதில் வந்து எத்தனை வயதுலேருந்து உள்ள வயது குழந்தைகள் வந்து கலந்துக்கிறாங்க? ஸோ என்ன மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பேங்க்னா நம்மளுக்கு தெரியும், பட் நீங்கள் என்னென்ன இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். இரண்டாவது கேள்வி வந்து இப்போ இந்த 200 மாணவர்களும் இந்த லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்டுக்கு ஒருத்தரும் தனித்தனியாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிப்பாங்களா? ஆமாம், இண்டிவிஜுவல். ஆமாம், இண்டிவிஜுவல். அதாவது 200 people அவங்களுக்கு பாடுறது தவிர்த்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் சேர்த்து. இப்போ உதாரணத்துக்கு இப்போ வச்சுக்கோங்களேன், 4-5 பேர் சொல்கிறாங்க நாங்கள் வீணையை வாசிக்க போகிறோம், ஒரு வீணையை அங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். ஸோ அந்த மாணவர்கள் அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி கீபோர்ட் 2-3 கீபோர்ட் இருக்கும், கீபோர்ட்லேயும் வாசிப்பாங்க, கிட்டார்லேயும் வாசிக்கிறாங்க. ஸோ இன்னும் எனக்கு நாங்கள் இன்னும் எட்டி பார்க்கல, இன்னும் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உள்ள விஷயத்த இப்போது வயலினும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு முன்பு ஒரு கேள்வி கேட்டீங்க, எத்தனை வயது அப்படின்னு. ஏற்கனவே இவங்க வந்து நம்ம ஜோமில் படிக்கிறாங்களே ஸ்டூடெண்ட்ஸு. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா படித்தா, அதாவது நாங்கள் கட்டணம் 50 தான் வாங்குவோம் ஒரு மாதத்துக்கு. அது ரொம்ப குறைவான ஒரு கட்டணம். இது ஒரு சேவையாக போனோம், எல்லாரும் மியூசிக் கற்றுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அப்போ அந்த 50 அவங்க நல்லா படித்தாங்கன்னு மட்டும் டீச்சர் என்கிட்ட சொன்னாங்க, எக்ஸ்ட்ரா ஆர்டினரி அவங்களுக்கு உடனே அந்த 50 வேணான்றவர். வேணான்னு சொல்லிட்டு இவங்களை வந்து இந்த இசைக்குழு சேர்க்கறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுவோம். இந்த இசைக்குழு பார்த்தீங்கன்னா முற்றிலும் ஃப்ரீங்க, எந்த காசும் யாரும் கட்ட தேவையில்லை. நானே பார்த்துக்கிறேன், படம் செய்வேன், இல்லை அவங்க பாடுவாங்க, எல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணிக்குவோம். இத்தனை பேரும் எனக்கு பேக்கப் இல்லை அப்படிலாம் கிடையாது. எங்கள் டீச்சர்ஸ் தான் எனக்கு பேக்கப், வேறு யாரும் இல்லை. ஸோ இவங்கெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க, போடுவாங்க. ரொம்ப சமயத்தில் கஷ்டமாக தான் இருக்கும். பிள்ளைங்க வருவாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, எத்தனை மணி நேரம் சாப்பாடு பசிக்கும் பிள்ளைங்களுக்கு. ஸோ இந்த அம்மா ஆக்கிட்டு வருவாங்க வீட்டில் சம்பால், கோழி சம்பால், அது இதில் செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க என்னடானா என்ன செய்ய முடியும், அந்த பசங்க எல்லாரும் அதை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இதில் ஏறக்குறைய 11 வயசுலேருந்து 17 வயசு வரைக்கும் இருக்காங்க. நம்ம பயிற்சி ஸ்டார்ட் பண்ணது நான் நினைக்கிறேன் ஒரு 1 year ஒரு வருஷம் கூட இருக்கும். இவங்க முதல்லாம் கிளாஸ் கற்றுக்கிட்டாங்க. இப்போ கிளாஸ் கற்றுக்கிறவங்களாம் யோசிப்பாங்க இது எப்படி செஞ்சாங்க அப்படின்னு. கிளாஸில் ஆன்லைன் தான். ஆன்லைனில் நான் எல்லாமே ஸ்பெல்லிங் கற்றுக் கொடுத்துட்றேன். உதாரணத்துக்கு ஸ்பெல்லிங் ABCD நான் ஆன்லைனில் கற்றுக் கொடுத்துட்டு இவங்களை நேராக வர வச்சுட்டு ஏஜான் செய்ய ஆரம்பிச்சிடுறேன். அப்போ அவங்களே அந்த ஏஜான் பட்டி, சார் நான் இப்போ என்ன பாட்டு வாச்சேன், என்ன சரி நான் இதை வாசிக்கிறேன் அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. இது முதல் தடவை வந்து பிரிக்ஃபீல்ட்ஸில் எல்லாத்தையும் கூப்பிட்டு நாங்கள் செய்யணும். ஒரு எப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். ஆன்லைனில் கற்றுக்கிட்டு இவங்க நேரடியாக வந்து இதை செய்ய முடியுமா. அங்கே தான் எனக்கு அந்த ஐடியா வந்துச்சு, நம்ம ஏன் பேண்ட் ஒன்று ஆரம்பிக்கக்கூடாது, இசைக்குழுவை ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இசைக்குழுவை ஆரம்பித்தேன். ஸோ கண்டிப்பாக அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன், அந்த இசைக்குழு வாசிக்கிறது கேட்க. ஏன்னா நாங்கள் கேட்டு கண்ணெலாம் கலங்கும். நம்ம பிள்ளைங்கனால இல்லை, இப்படி வாசிக்கிறாங்க, நாங்கள் இப்போ அப்படி தான் பேசுவோம். ஆனால் அவங்க கிட்ட காட்டிக்க மாட்டோம். ஏன்னா காட்டிக்கிட்டா இதாகிடுவானுங்க ஓ அப்படின்னு. ஸோ அவங்ககிட்ட காட்டிக்க மாட்டோம்னா எங்களுக்குள்ள இப்படிலாம் வாசிக்கலாமா அப்படின்னு. அதாவது பசங்க இருக்கானுங்களே சின்ன பையனுங்க, சும்மா அப்படி தட்டி விட்டா போதும் போல. அந்த மாதிரி ஒரு ஒரு சுனாமியை நம்ம பார்க்கலாம். சொல்லுங்க மேம். ஓகே, முதலாவது நிகழ்ச்சி வந்து ஏஷியன் புக் ஆஃப் ரெக்கார்ட். இது வந்து ஜோம் பேனுக்கு வழங்கப்படுது. இது வந்து 25 ஆகஸ்ட் தாசிக் லோகோ பிரேங்ல நடக்குது. ஓகேங்களா. இரண்டாவது நிகழ்ச்சி வந்து லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட். இது வந்து சோமா ஆடிட்டோரியம் கேஎல்ல நடக்குது 3 மணிக்கு மத்தியம். எதையும் விட்டுட்டேன்னா டேட் ராங் ஆச்சா? ஓ 7ஆம் தேதி மூலம் திரும்பமா. ஓகே ஓகே. 1வது நிகழ்ச்சி 25ஆம் தேதி ஆகஸ்ட். இது வந்து தாசிக் லோகோ பினாங்ல நடக்குது. இது வந்து இந்த ஜோம் பேன் அப்படின்னு, அதாவது ஒரு இசைக்குழு, சின்ன பிள்ளை சிறுவர்களை இசைக்குழுக்கு வந்து ஒரு சாதனை செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. ஓகே. இப்போ ரெண்டாவது வந்து 7ஆம் தேதி 9வது மாதம் சோமா ஆடிட்டோரியமில். ஓகே, லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட் வந்து 200 கலைஞர்களுக்கு 200 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு
ஒரு அங்கீகாரம் கொடுக்க போறாங்க. ஓகே, அது என்னன்னா 318 பாடல்கள் பாட போறாங்க. அதாவது நிறைய மொழியில பாட போறாங்க. அதே நேரத்துல எல்லா மாநில பாடல்கள், அதாவது லாகு நகரி பிளாபினாங், லாகு நகரி ஸ்லாங், ஒரு மாதிரி எல்லா நகரி பாட்டும் வந்து ஒரே இடத்துல அங்க பாட போறாங்க. இதுதான் அதோட இன்னொரு சிறப்பு. இது வந்து ஆக்சுவலி நாங்கள் செய்யறது வந்து மரடேக்கா, அதாவது தேசிய தினத்தை ஒட்டி. நான் ஏன் பேசுறேன்னு தெரிஞ்சேன் ஆரம்பத்துல, ஏன் அவரை பேச வச்சுனேன், நான் அவரோட தமிழ் அப்படியே இப்படி இருக்கும். இல்ல இங்க இருக்கவங்களுக்கு அதான் அண்ணன் இவங்களை பார்த்தோன்னே வந்தோடனே நான் முதல்ல ஒரு அவங்க கிட்ட தனியா பேசிட்டு வந்துட்டேன். ஜி ரொம்பலாம் எதிர்பார்க்காதீங்க, பேச்சு நடையில பேசுறான். ஏன்னா அவங்க சும்மா பேசினாலே அவ்வளோ ஒரு இலக்கிய நடையில பேசுவாங்க. எங்களை வளர்த்து விட்டவங்க இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருமே நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன். என்ன விஷயம்னா, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே நாங்க வளர்றதுக்கு நாங்க வெளியில தெரியறதுக்கு நிறைய பண்ணிருக்கீங்க. உங்களால தான் நாங்கெல்லாம் இன்னைக்கு இங்க இருக்கோம். அண்ணன் ராமஜிலாம் இந்த ஆர்டிக்கல் அப்படியே வஞ்சனம் இல்லாம ஹாஃப் பேஜுக்கு எழுதுவாங்க நியூஸ் பேப்பர்ல. சரவணன் அண்ணன் முதல் தடவை ஸ்டுடியோக்கு வந்தாரு. முதல் தடவை 2005-06 அந்த டைம்ல முதல்ல வந்து பாட்டெல்லாம் கம்போஸ் பண்ணுவீங்களா? ஆமா, அப்பதான் உயிரை திறந்து அவனை போஸ்ட். இல்ல நான் நம்ப மாட்டேன், கண்ணால பாக்கணும், எங்க கம்போஸ் பண்ணுங்க, கண்ணால பார்த்தாதான் நான் எழுதுவேன்னாரு. அல்ல அப்படின்னா அவங்க எந்த ஒரு தப்பான விஷயம் வெளியே பெறக்கூடாது, மக்களுக்கு ஒரு விஷயம் போறது. அதுதான் எங்களுக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். என்னன்னா, திறமையானவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கறது இல்லை, நீங்க தவறுறதே இல்லை. அண்ணன் சரியா இல்லையா நேராவே வந்து சொல்லுவாரு, சரியா இருக்கா, அது எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தாலும் சரியா, இது எப்படி, அது இந்த பாட்டை எப்படி போட்டுக்கிறது, அப்புறம் அதுல ஹிடனான சில விஷயங்கள் வச்சிருப்போம், அதை கண்டுபிடிச்சு அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது எங்களுக்குள்ள உள்ள பாஷையாச்சு, அண்ணன் இவ்வளோ டீட்டெயிலா பாட்டு கேட்கிறாங்களே. அப்புறம் என்னன்னா, இது ஒரு பெரிய குறை மீடியா லைன்ல உள்ளவங்களுக்கு. ஏன் அண்ணன் உங்களை எல்லாரும் ஏன் பிடிக்கும்னா, இசை பத்தின விஷயம், இசை மட்டும் இல்ல கலை பத்தின விஷயங்கள் அடிப்படை தெரிஞ்சா மட்டும்தான் கலை சார்ந்த விஷயங்களை வந்துட்டு வெளியே கொண்டு போய் சேர்க்க முடியும். இது இவ்வளோ நல்லா இருக்கேன்ட்டு நல்லா டான்ஸ் ஆடினாங்கன்னு சொல்றது ஒண்ணு, பார்க்க நல்லா இருந்துச்சுப்பா, நல்லா இருக்கு ஜெனரலா சொல்றது ஒண்ணு, ஆனா குறிப்பிட்டு இது இப்படி இது இப்படின்னு சொல்றது அது கண்டிப்பா அங்கதான் எங்களுக்கு ஒரு பயமும் எடுக்கும்பாங்க. கொஞ்சம் சற்று முன்பு அண்ணா வந்துட்டு கேட்டிருந்தாங்க, இந்த அவார்டு வந்துட்டு நீங்க செய்யறதுனால இது என்ன, இதனால என்ன நன்மை, இது எந்த வகையில உங்களுக்கு வந்துட்டு வெளியில எல்லாம் பேசிக்கிறாங்களே, இது சொந்தமா பேர் எடுத்துக்கிறதுக்கோ அப்படின்ட்டு நீங்க பண்றீங்களோன்ட்டுன்னு. ஆக்சுவலி அது காரணமே கிடையாது. என்னன்னா, நாங்க பாட்டு செஞ்சுட்டு இருக்கோம், நாங்க 1 மணி நேரத்துல, ஒரே மணி நேரத்துல ஒரு பாட்டுக்கு இசையமைச்சு பாட்டை எழுதி பாட்டை ரெக்கார்ட் பண்ணி பாட்டை மிக்சிங் மாஸ்டரிங் எல்லாம் கூட முடிச்ச பாடல்களும் உண்டு. அதே மாதிரி சில நாட்களுக்கு எடுத்து சில பாடல்களை செஞ்சதும் இருக்கு. ஏன்னா அது வெளியே நாள் கணக்குல எடுத்த பாடல்களும் உண்டு. அப்போ ஒவ்வொரு இந்த மாதிரியான ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஃபீல்ல அப்போ பாட்டுன்றது நாங்க செஞ்சுட்டு போயிட்டே தான் இருக்கோம். ஆனா இது இப்படியே ஸ்மூத்தா போறதுக்கு பதில் எங்களுக்கு நாங்களே வந்துட்டு ஒரு உந்துதல், அதாவது எதுவும் ஒண்ணு எங்களை நாங்களே வந்து ஒரு சாட்டடி கொடுத்து, ஒரு குதிரைக்கு சாட்டடிச்சு குடிச்சா வேகமா ஓடல, இந்த சாட்டடி வந்து நாங்களே எங்களை அடிச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் வேகமா ஓடு, இன்னும் கொஞ்சம் வேகமா ஓடுது, எங்கேயும் சோர்ந்து உட்காந்துடக்கூடாது, இது மட்டும் தான் நம்மளா, இல்ல வேற ஏதோ ஒண்ணு புதுமையா செய்யலாமே, இது மட்டும் தான் நம்மளா, இல்ல ஏதோ ஒண்ணு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாமே அப்படின்னு எங்களுக்கு நாங்களே கொடுத்துக்கிற ஒரு உந்துதல் சக்தி தான் வந்துட்டு இந்த மாதிரியான அவார்ட்ஸ். சில ஃபங்க்ஷன்ஸுக்கு நாங்க போவோம், அதாவது சில கலை நிகழ்ச்சிக்கு போவோம், சமயத்துல பணம் எதுவுமே வாங்க மாட்டோம், போயிடுவோம். அங்க வந்துட்டு ஏதாவது ஒரு ஆசிரமங்கள், என்னன்னா இது வந்துட்டு எங்களுடைய பங்கு என்ன, இசைத்துறை சம்பாதிக்கிற நோக்கமும் இருந்திருந்தா ஒரு வேலை யோசிக்கலாம், இவங்க சம்பாதிக்கிறாங்களோன்னு. நாங்க பப்ளிக்கு திறந்துருப்போம், அது ஒரு நல்ல ஐடியா இல்ல, நல்லா யோசிச்சு பாருங்க. இதை பப்ளிக் யார் வேணாலும் வந்து பாருங்கடா, காசு கட்டுங்க அப்படின்னு சொல்லி நாங்க செஞ்சிருக்கலாம். பட் எங்களுக்கு குவாலிட்டி முக்கியம், அதனாலதான் நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் திறந்தோம். ஏன்னா எல்லாம் வராங்க, ஏதோ நீங்க ஒருத்தரும் பேட்டி எடுத்தீங்கன்னா, மேபி நீங்க எடுப்பீங்களா எனக்கு தெரியல, அப்படி எடுத்தீங்கன்னாலும் நல்லதுதான். அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரியும். ஆன்லைன் கிளாஸ் தான், 50 வழி தான், அது கூட எங்களுக்கு வராது. அப்படி நாங்க அதை ஃபோர்ஸ் பண்றதும் இல்லை, ஐயோ காசு கூட அப்படிலாம் ஃபோர்ஸ் பண்றது இல்லை, அது எப்படியோ பேசாம இருந்துருவோம். ஆனா அவங்களோட இது கேட்கும்போது அந்த கஷ்டப்பட்டு வராங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு இது நம்ம ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணுமே அப்படின்ற ஒரு ஆதங்கம் எனக்கு நிறையவே இருக்கு.
ஸோ அதனால தான் இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். ஓகே, சோம் ஆடிட்டோரியமில் நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. அந்த ஆடிட்டோரியம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 300 பேர் தான் உட்காரக்கூடிய கெப்பாசிட்டி. மாணவர்களே 200 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க. அப்போ பாதிக்கு மேலே நிறைஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்கள் டீம் அதில் ஒரு 50 பேர் இருக்கா, 250 அறிஞ்சிருக்கு. அப்போ பொதுமக்கள் வரலாமா, அவங்களுக்கு அனுமதி இருக்கா, வந்து நேரடியாக பார்க்கலாமா, அந்த மாதிரி விஷயம் எனக்கு கேட்குறேன். இது வந்து நான் நினைக்கிறேன் லைஃபாக போகும். பொதுமக்கள் வர்றதுக்கு இது இல்லை சார். இப்பயும் பொதுமக்கள்னா என்ன ஆகும்னு தெரியல. அதனால தான் பேசாமல் நம்மளுக்குள்ளேயே செஞ்சுக்குவேன். எதுக்கு ரொம்ப சும்மா வேர்ல்ட் ரெக்கார்ட் செய்ய போகிறோம் 200 பேர்னு சொன்னதுக்கே அப்படிலாம் இருக்கு. ஸோ பரவாயில்ல, நம்மளே செஞ்சுக்குவோம் சார். செஞ்சுட்டு நம்ம அதை அந்த சான்றிதழில் நம்ம கையில் கிடைக்கிட்டோம். நம்ம வெற்றி எடுப்போம். நம்ம சரியா செஞ்சோம் அதை அப்படின்னு சொல்லிட்டு தென் அதுக்கு ப்ரிப்பேர் நம்ம சொல்லலாம். இன்னொன்று, இந்த எதிர்ப்புகள் இல்லைன்னா சுவாரஸ்யமாவே இருக்காது. நாங்கள் பாட்டு செய்வோம், நல்லா இருக்குன்னுவாங்க, இது ரொம்ப அருமையா இருக்கு, ஊர் பாட்டு மாதிரியே இருக்கு அப்படின்னு. இல்ல இவரும் அந்த பாட்டு செஞ்சாரு அப்படி ஒன்றும் பிரமாதமா இல்லையா அப்படியோ. அதுல ஒரு ஜோக் என்னன்னு தெரியுமா, இதுல சார் என்னெல்லாம் நினைக்கிறாங்க, நான் ரொம்ப பொறுமை தான் இல்லைன்னு இல்லை. அது நேரத்துல ஒரு மாணவர் நம்மளை வந்து சேலஞ்ச் பண்ணா நம்ம சும்மா இருப்போமா, நம்ம கண்டிப்பா கேட்போம்ல. அந்த மாதிரி எத்தனையோ மாணவர்களை எனக்கு லைக் இந்த பூஸ்டிங் இது பிரச்சனையானவங்க தான் நான் கிளாஸ் விட்டு வெளியாக்கிடுவேன். அது ரொம்ப அரிது. அந்த மாதிரி வெளியாக்கணும் இருக்காங்க சில பேர். அவங்களாம் கும்பலா எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, குட் ஜாப் குட் ஜாப்பா. அப்போ பாருங்க, இருக்கத்தான் செய்வாங்க. ஆனா குட் ஜாப்க்கு பதிலாக எனக்கு இன்னும் நிறைய பேர் வந்து வாழ்த்துறாங்க. அது பத்தாதா என்ன சொல்றீங்க? எதிர்ப்புகள் இருக்கும்போது தான் உற்சாகமாவே இருக்கு. இல்லைன்னா கொஞ்சம் அமைதியா வேலை செய்யலாமேன்னு இது இந்த மாதிரி இருக்கும்போது நெகட்டிவ் காமெண்ட்ஸ் இப்போ சமூக வலைத்தளங்கள்ல பார்த்தோமா எல்லாமே பாசிட்டிவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ரொம்ப நிதானமா அப்படி ஒன்றும் செய்ய மாட்டோம். எங்கேயோ யாரோ ஒருத்தர் எதிர்ப்பாரு, அவர் வேலையே அதுதான். அவரோட வேலை என்னன்னா ஏதாவது வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ எதிர்க்கணும். ஆனா அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, இதுதான் நான் அடுத்ததை வந்து இன்னும் எங்களை அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இன்னும் பிரமாதமா வழியாக அடுத்து செய்யறதுக்கு இவர் தான்ப்பா ஊசியே, இவர் தான் அப்படி ஃபேமஸ் ஆகுறாங்க சார். ஆக்சுவலி நிறைய பேருக்கு ஆக்சுவலி சார் சொன்னாரு, நிறைய பேருக்கு உயிரை தொலைத்தேன், இந்த பாடலாம் உயிரை தொலைத்தேன், என்னுள்ளே தீண்ட தீண்ட நிறைய 300 பாட்டு கிட்ட இருக்கு. நான் கம்போஸ் பண்ணியிருக்கேன். நான் எங்கேயும் போய் சொன்னதில்லை இதெல்லாம் அப்படின்னு. அப்ப தெரியாது. இவங்க எனக்கு பிரபலப்படுத்துறாங்க சில பேர். எனக்கு அதுல ஒரு சந்தோஷம் தான். ஓகே நீ தான் அந்த பாட்டு செஞ்சியா அப்படிலாம். ஆமா ஆமா அப்படிதான். ஓகே எல்லாத்துலயும் அப்படிதான். நம்ம இதை எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் அந்த காதுல வாங்கிட்டு அந்த காதுல தூக்கி போட்டு நம்ம ஆக வேண்டியதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். எங்க அம்மா சொன்னாங்க இல்லையா, உன்னால நீ இந்த பிறப்பை எடுத்துட்ட, ஒரு இசையமைப்பாளரா நீ, ஒன்னால எத்தனை பேர் நல்லா இருந்தா அதுதான் எனக்கு வேணும் அப்படிதான் எங்க அம்மா சொல்லுவாங்க. அதை நான் நிறைவேற்றுறேன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது வந்து இந்த நிகழ்ச்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு கேள்வி வந்து, நீங்க நிறைய நல்ல பாடல்கள் பண்ணியிருக்கீங்க, இனிமையான பாடல்கள் பண்ணியிருக்கீங்க. அந்த புகாஸ்ரீ பண்ண பாடல்கள்லாம் வந்து ரொம்ப அருமையான வந்து இந்த பாடல்கள் மலேசியாவில் அதிகமாக இனிமையான இப்போவும் கேட்கக்கூடிய பாடல்கள் கொடுத்த இசையமைப்பாளர்கள் கண்டிப்பாக நீங்கள் முதல்ல இருப்பீங்க. சமீப காலமாக உங்கள்கிட்ட இருந்து எந்த பாடலும் வரலையே, இதுக்கு என்ன காரணம்? ஏன் பாடல் செய்யறதில்லை சார்? சமீப காலமாக நான் வந்து ஒரு 2 படங்கள்ல வந்து என்னைய எப்படி சொல்றது, அதுல இருந்து முடக்கமாயிட்டேன் சார். படம் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் தூங்குற போது இதனாலே காலையில எழுந்திரிக்க வேண்டியதா இருக்கு படத்தை. ஆனா இப்ப முடிவுல இருக்கு. பிஜிஎம் வேலை போயிட்டு இருக்கு, பெரிய ப்ராஜெக்ட் அது, அதுலயே வேலை ஓடிச்சு. ஆனா பாடல்கள் பெண்டிங்ல நாங்க 2 பேரும் நிறைய பாடல்கள், அதாவது வெளியாக வேண்டியது லிஸ்ட் பெருசா இருக்கு. ஆனா அடுத்து ரொம்ப ஒரு சுனாமி மாதிரி அடுத்து நிறைய பாடல்கள் வரப்போகுது. வேற எந்த காரணமும் இல்லை. அதே நேரத்தில் கிளாஸ் வேற, இந்த கிளாஸ் எல்லாம் எப்படின்னா அதே கவனிச்சுட்டு இருக்க முடியாது. ஸ்டுடியோவே கிளாஸ் வேற பார்க்கணும், இங்க என்ன ப்ராஜெக்ட் செய்யறோம் அப்படின்னு இது பண்றோம். அதான். ஆனா வரோம் சார் கொஞ்ச நாள்ல. ஆக்சுவலி எல்லாம் பாட்டு கம்போசிஷன் போயிடுச்சு, லிரிக்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு. அடுத்து ரெக்கார்ட் பண்ணி பாட்டை வெளியாக்குறது தான் வேலையில. கொஞ்சம் 2 படம் பேக் டு பேக் மாட்டதுனால கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. அது
மலைய படங்களும் இருக்கு அதில் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸு. ஸோ அந்த வேலை கொஞ்சம் பெரிய வேலை. அது முடிஞ்சிச்சுன்னா இப்போ பாட்டு எங்கள் சைடில் ரெடி ஆகிட்டோம், அடுத்து ரெக்கார்ட் பண்ணி வெளியாக்குறது. அது மாதிரி நிறைய பாடல்கள் வெளிவரப்போது கூடிய விரைவில். வேறு எதுவும் கேள்விகள்? ஒரு கான்ட்ரவர்ஷியலான கேள்வி தான். நீங்கள் மேலோட்டமாக சொல்லிட்டீங்க. ஸோ நீங்கள் மாதிரி சொன்ன மாணவர்கள் வந்து உங்களுக்கு எதிர்ப்பாக சில விஷயங்கள் பண்ணிட்டாங்க. அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் கேள்வி சரி சரி ஓகே. உங்களுக்கு தெரியுது அவங்க வந்து அவங்க சொன்னது ஃபேஸ்டில் வந்து உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது அதுக்கு ஏன் நீங்கள் விளக்கம் கொடுக்காம இருக்கிறீங்க இன்னமும் வந்து? ஏன்னா அது நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க, இவர் விளக்கம் கொடுப்பாரு. ஒரு சிலர் வந்து ஸோ அவர் பயந்துட்டாரு, அதனால தான் அதை பற்றி பேசாமல் இருக்காரோ அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அவங்களுக்கு வந்து இது சாதகமாக அமைகிற மாதிரியும் இருக்கு. ஸோ இதில் ஏன் நீங்கள் வந்து இன்னும் அமைதியாக இருக்கிறீங்க? சரி, என்னை பொறுத்த வரைக்கும் யாரோ ஒருத்தர் 2 பேர் சண்டை போட்டு போனவங்க எத்தனையோ வருஷத்துக்கு முன்ன சண்டை போட்டு புருஷன் பொண்டாட்டி, புருஷன் தனியாக செய்கிறாராம் வீடியோ, பொண்டாட்டி தனியாக வீடியோ செய்கிறாங்களாம். ஆனால் வேற வேற வேலை மாதிரி இது மாதிரிலாம் ஒரு இது நடக்குது. நான் இதை பற்றி பேசுறதுக்கு விரும்பல சார். யாரும் ஒருத்தவங்க பேசுறதுக்காக நம்ம ஏன் வந்து இப்போ சார் இப்போ உதாரணத்துக்கு தப்பாக நினைக்காதீங்க, நான் எதுவும் எப்படி சொல்கிறேன், உதாரணம் சொல்கிறேன். ரோட்டில் போகிறோம், டாக்ஸ் லைட்டாக குலைக்குது, ஏய் குலைக்காத. அங்கே போகிறோம், இன்னொரு டாக், பெரிய டாக், புருஷன் டாக் குலைக்குது, ஏய் நீ ஏன்டா குலைக்கிறேன்னு சொல்ல மாட்டோம். நம்ம என்ன செய்வோம், ஒன்று ஒதுங்கி போயிடுவோம். ஐயோ குலைக்கிறத குலைக்க தான் செய்யும், நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது. நம்மக்கிட்ட நீதி நேர்மை எல்லாமே இருக்குது சார். நான் சும்மா இதெல்லாம் வந்து பாடல் பண்ணிக்கிட்டு அது மாதிரிலாம் பண்ணல சார். உசிரே வச்சிருக்கேன் சார் மியூசிக் மேலே. ஸோ அந்த கேள்விக்கு பதில் நாம சொல்லிக்கிறேங்க. ஏன்னா அவர் பதில் சொல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம். ஏன்னா ஏதாவது இது மாதிரி வரும்போது எதிர்ப்புகள் வரும்போது இல்லை கான்ட்ரவர்ஷியலான சில விஷயங்கள் யாராவது முன்னெடுத்து வைக்கும்போது தயவுசெஞ்சு நீங்கள் சொல்ல வேண்டியதானே. இப்போ என்ன இப்போ ஒரு இஷ்யூ இருந்தால் நீங்கள் பேசலாமேன்னு வர்ற காலத்தில் நான் தான் அவர்கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொன்னேன், தயவு செஞ்சு நீங்கள் இதை வெளியே பேசுறவே வேண்டான்னு. அது முக்கியமான காரணம் என்னன்னா, இது எங்களுக்கு முன்னிலேருந்தே இருக்கு. எங்களுக்கு வந்துட்டு இந்த எதிர்ப்புகள்ன்றது, ஏன்னா இண்டஸ்ட்ரியில இருப்பாங்க சமயத்துல நமக்கே தெரியாது, வெளியில இருப்பாங்க. அது முன்னாடி நமக்கு பிடிக்காதவங்க யாராவது இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸு, அவங்க கூட ஏதோ மறைமுகமான எதிர்ப்பு கூட இருக்கலாம். இப்போ ஒரு விஷயம், என்னோட ஃபோன் நம்பர் இருக்கு, கேட்டிருக்கலாம். அதுதான் என் ஃபோன் நம்பர் எல்லார்ட்டையும் இருக்கும், என் ஃபேஸ்புக்கில் எழுதி வச்சுருப்பேன் சார், எல்லாத்தையும் இருக்கு, கேட்டிருக்கலாமே என்ன வேணும்னு. ஏதோ பாவப்பட்டாவது கொடுத்துருப்பேன். இப்போ அதுவும் இல்லை. இப்போ என்னன்னா, இந்த விஷயத்த வந்துட்டு நம்ம வெளியில போய் மேற்கொண்டு பேசணும்னு சொன்னதே நான் தான். ஏன்னா பதில் சொல்லணும்னா இன்னும் நிறைய இருக்கு. அதாவது இவங்க ஏதோ யாரோ ஒருத்தவங்க சோசியல் மீடியாவில் பேசிட்டாங்களோ, இல்லை யாரோ ஒருத்தவங்க இப்படி நியூஸ் பேப்பர்ல போட்டாங்களோ, எது இப்போ சொல்ற மோசமா ஏதோ ஒரு பொய்யான கருத்தை வந்து முன் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒரு செஞ்சது சரியில்லை, ஏமாத்திட்டாங்க அப்படின்னு ஏதோ ஒரு கருத்தை அப்படி சொல்றாங்கல்ல. இப்ப இவங்களுக்கு பதில் சொல்லணும்னா இன்னும் எத்தனையோ கோபித்தியாமல போய் பதில் சொல்லணும், சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல போய் பதில் சொல்லணும். ஏன்னா யாரோட பேசிட்டு தான் இருப்பாங்க. இன்னொன்னு, நம்ம இல்லாத ஒரு விஷயத்த இப்போ உள்ள காலகட்டத்துல இந்த சமூக வலைத்தளங்கள்ல நான் கொஞ்சம் இந்த சமூக வலைத்தளங்கள்ல கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிறதுனால நான் அப்சர்வ் பண்ணபடி பார்க்கும்போது, ஒரு இல்லாத ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன், யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். நான் கூட சொல்லலாம், யாரோ அந்த இசையமைப்பாளர் இளையராஜா வந்துட்டு இந்த பாட்டு நல்லா இல்ல, ஏஆர் ராமனுடைய பாட்டு அந்த பாட்டு நல்லா இல்லைன்னு நான் சொல்லலாம். ஆனா அவருக்கு தான் தெரியும், என்ன தெரியுமா, என்ன ராகத்தில் அமைஞ்சிருக்கு தெரியுமா, இதுல என்னென்ன மாதிரியான அரேஞ்ச்மெண்ட் செஞ்சிருக்கேன் தெரியுமான்னு. இப்போ அவங்க எல்லாம் எனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப நான் வந்துட்டு இவர் வந்துட்டு இதெல்லாம் ஒரு விஷயமா பதில் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அங்கதான் மக்களுக்கு வந்துட்டு இவர் பேசிட்டாரு, ஓ இப்ப அந்த வீடியோ திரும்ப போயிட்டு அது யாரா பேசுனது, இசையமைப்பாளர் என்னமோ சொல்லியிருக்காருன்னு சொல்லி அவங்க போய் ஏதோ ஒரு யாரோ பேசியிருக்காங்க, அதை போய் தேடுவாங்க. அதை போய் தேடினா அங்க ஏதோ ஒண்ணு இருக்கும். அதுல பாதி பேர் என்ன விஷயம்னே தெரியாம கண்டிப்பா இருக்கும், எனக்கு அப்படியே சந்தேகப்பட்டேன் அப்படின்னு அதுல ஒரு பாதி பேர் பேசிட்டு, அதாவது இல்லாத ஒரு பிரச்சனைய இதை இவர் பேசினாருன்னா அதுக்கப்புறம் தான் அதை போய் பார்த்து அங்க போய் தேட ஆரம்பிச்சு இன்னமும் வைரல் ஆகும். அதே ஒரு உண்மையாக இருக்கும். அதாவது அதை பார்த்துட்டீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சொன்னது ஒரு இசையமைப்பாளராக இருந்தா கண்டிப்பா
நான் வந்து ரிப்ளை இல்ல கொடுத்தேன். அது உண்மையாக இருந்திருந்தால் இவர் தான் முழு பொறுப்புதாரிக்கு வச்சுக்கோமே. அப்படியாக இருந்திருந்தால் கண்டிப்பா நாங்களே வந்துட்டு 2 பேருமே வந்து ஒரு எல்லா இடத்துலயும் உங்களெல்லாம் பர்சனலா பார்த்து இதுக்கான பதில சொல்லியிருப்போம். ஆனா இவருக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை. சிரிச்சுக்கிட்டோம், சம்பந்தமே இல்லை. ஏன்னா அவர் அந்த இதுல இருக்கும்போது இவர் இழந்தது இன்னும் அதிகம். அதாவது அந்த ஒரு அதாவது இந்த ஒரு பிரச்சனையில எனக்கு இது கிடைக்கலன்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோமே, அதே இடத்துல இவரு இழந்தது ரொம்ப இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இருந்துட்டு, சவுண்ட் சிஸ்டம்ல இருந்துட்டு, அது சம்பளம் கூட வந்து சேராம இப்படியே செஞ்சுதான் தப்பான இடத்துல. ஆனா எனக்கு இது என்ன அண்ணன்கிட்ட நீங்க இந்த நியூஸ் போட்டுருங்க அதெல்லாம் கேட்கலாம். அண்ணன்கிட்ட எனக்கு ஒரு டிவி ஒன்று வீட்டுக்கு அனுப்பியிருக்கேன் கேட்க முடியுமா? அது உங்ககிட்ட என்ன கேட்கணும்? அது நான் எங்க அப்பா கிட்டயோ இல்லை என் மனைவி கிட்டயோ யார்ட்டையோ அது கூட பிறந்தவங்க கிட்டயோ கேட்டுக்கலாம். ஒரு டிவி ஒன்று புதுசா வாங்கிக்கலாம். உங்ககிட்ட நான் நியூஸ் தானே கேட்க முடியும். அது மாதிரி இப்ப இவர்கிட்ட ஏதோ ஒண்ணு வேணும்னா அது இவர் பொறுப்பு இல்லைன்றது கூட தெரியாம அவங்க இருந்திருக்காங்க. அங்கதான் மனசு கஷ்டமா இருக்கு. அது கேட்க வேண்டிய இடமே வேற எதுவும் கேள்விகள்? நன்றி 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 நன்றி. உணவு அங்கே தயார் சாப்பிட தயாராகுங்க. நன்றி எல்லாருக்கும் நன்றி. அதாவது இப்ப மறுபடியும் சொல்லிக்கிறேன், போட்டோ எடுத்துக்கோங்க. கண்டிப்பா. அதாவது இங்க வந்திருக்கிறவங்களுக்கு நாங்க சொல்லிக்கிறோம், இது பெரும்பாலும் வெளியில பேச மாட்டாங்க. நீங்க நாளை பின்ன கண்டிப்பா பெரிய ஆளா வருவீங்க. பெரிய ஆளா தான் வருவீங்க, எல்லாரும் பெரிய ஆளா வருவீங்க. அந்த நேரத்துல நீங்க இந்த பத்திரிகையாளர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க தான் உங்களை வெளியே கொண்டு போய் சேர்க்க போறவங்கன்ற விஷயத்தை இது நான் பர்சனலா இவ்வளவு சொல்றேன். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்தாகணும். ஏன்னா அவங்க இல்லைன்னா நம்ம வெளியில தெரியவே மாட்டோம். இந்த பத்திரிகையாளர்கள் தான் வந்துட்டு இப்ப அது யார எந்த மீடியா வேணாலும் இருக்கலாம், அது சோசியல் மீடியாவா இருக்கட்டும் எந்த மீடியாவா இருக்கட்டும், இவர்கள் தான் ஒரு கலைஞர் வெளியில தெரியணும். இதுதான் எல்லாத்துக்குமே. அது இசை ஞானியா இருந்தாலும் சரி, இசை புயலா இருந்தாலும் சரி, அது மைக்கேல் ஜாக்சனாவே இருந்தாலும் சரி, மீடியா இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. நம்ம அதாவது எந்த துறையில இருந்தாலும் முதல்ல நம்ம ஒரு கடவுள் மாதிரி நம்ம வந்துட்டு எப்போதும் முதல் வணக்கம் போடணும்னா மீடியா துறையை சார்ந்தவர்கள். அவங்களுக்கு இந்த வேலையில நாங்க மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். எங்க அழைப்பை ஏற்று வந்ததுக்கு மிக்க நன்றி நன்றி நன்றி. வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்த அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி நன்றி. அப்படியே போட்டோ பிடிச்சிக்குவாங்க. மாணவர்கள் வாங்க, நம்ம எல்லாரும் அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அப்படியே வரீங்களா? போட்டோ பிடிச்சிக்கலாம் வாங்க. யார் கேட்டா ஜூஸ் இல்லையா? போட்டு அவங்க மலை மேலே அனுப்ப சொல்கிறேன்.
Smile. Thumbs up. We want to. Okay, thank you. Confirm.